முன்பு பள்ளிக்கூடங்களில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. யானையும் 4 குருடர்களும். 4 குருடர்கள் பிறவியிலிருந்தே குருடர்கள். அவர்கள் யானையை தெரிந்து கொள்ள வேண்டும், யானையை தொட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று. வாலுக்கு பக்கத்தில் நின்றவன் அதை தொட்டு பார்த்து யானை ஒரு கயிறு போல இருக்கிறது என்றான். காலுக்கு பக்கத்தில் இருந்தவன் அதை தொட்டு பார்த்து விட்டு யானை தூண் போல இருக்கிறது என்றான். வயிறை தொட்டு பார்த்தவன் அது பானை போல இருக்கிறது என்றான். காதை தொட்டு பார்த்தவன் அது ஒரு முறத்தை போல இருக்கின்றது என்றான். ஆக அவரவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதை பொறுத்து தான் அதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த 4 பேருக்குமே அந்த யானை என்பது என்ன என்று தெரியவே இல்லை. அதுபோலத்தான் நாமும் புராணங்களை படித்துவிட்டு அது எப்படி இருக்கிறது, அது என்ன சொல்ல வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். புரிந்து கொள்ளாமல் படிப்பது, புரிந்து கொள்ளாமல் அதை சரி என்று ஏற்றுக்கொள்வது சரியா?